Hello students, welcome to Hiva Max 12 Standard Business Max Chapter 3 Integral Calculus 2 இந்த வீடியோல பார்க்கலாம். Miscellaneous problem. First question. A manufacturer's marginal revenue function is given by MR is equal to 275 minus X minus 0.3 into X square. So MR value கொடுத்துட்டு find the increase in manufacturer's total revenue if the production is increased from 10 to 20 units அப்படின்றாங்க. ஸோ டோட்டல் ரெவென்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் அண்ட் இன்டர்வல் வந்து 10 to 20 10லேருந்து 20 இன்க்ரீஸ் ஆகிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் மார்ஜினல் ரெவென்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? MR is equal to 275 minus X minus 0.3 X square. இப்போ இதை ஒரு வாட்டி நான் இன்டிகிரேட் பண்ணாதான் எனக்கு டோட்டல் ரெவென்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணா இன்டிகிரேஷன் ஆஃப் MR is equal to integration of limit வந்து 10 to 20 275 minus x minus 0.3 into x square into dx. ஒரு வாட்டி integrate பண்ணலாம். 275 integrate பண்ணா 275x minus x square by 2 minus 0.3 into x power 2 plus 1 3 by 3. ரைட்டா? upper limit வந்து 20, lower limit வந்து 10. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பார்க்கணும். இது கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள்ல 0.1 வேற எதுவுமே சால்வ் பண்ண முடியாது இல்லையா? இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் என்னன்னு அப்ளை பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் 275 into 20 minus 20 square by 2 minus 0.1 into 20 cube. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 20 எழுத இடத்துலலாம் இப்போ 10 எழுதணும் இல்லையா? 275 into 10 minus 10 square by 2 0.1 into 10 cube. Next line 275 into 20 பண்ணோம்னா 5500 minus 400 by 2 minus 20 cube. 20 cube na 8000 into 0.1. அப்ப 8000 divided by 0.1 1 by 10 ன்னு எடுத்துக்கலாம். கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். ரைட்டா? மைனஸ் லோயர் லிமிட் 2750 minus 100 by 2 minus 10 cube 1000 0.1 1 by 10 ன்னு மாத்தி எழுதியிருக்கேன். 2 டேபிள்ல 200 0 கேன்சல் 2 டேபிள்ல 50 0 கேன்சல். இப்போ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. 5500 minus 200 minus 800. இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போகலாம். minus 2750 minus into minus plus 50 minus into minus plus 100. ரைட்டா? இதெல்லாம் சால்வ் பண்ண இப்போ 5500 plus 600 5650. அது கூட இதெல்லாம் மைனஸ் பண்ணலாம். இது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் 1900 கிடைக்கும். சரிங்களா? ஸோ ருபீஸ்ன்னு எழுதிடலாம். ஏன்னா டோட்டல் ரெவென்யூ தானே கேட்குறாங்க. R is equal to rupees 1900. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. சம் கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஈஸியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நியூ கேபிட்டலா மென்ஷன் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. A company has determined that marginal cost function for X product of a particular commodity is given by MC என்ன 125 plus 10 into X minus X square by 9, where C is the cost of producing X units of commodity. If the fixed cost is rupees 250, what is the cost of producing 15 units? காஸ்ட் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸி. எம்சி ஒரு வாட்டி நம்ம இன்டிகிரேட் பண்ணும். வர ஆன்சர்ல ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து 250 சொல்றாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0னா காஸ்ட் வந்து 250 எடுப்போம். அதே மாதிரி 15 யூனிட்ஸுக்கு காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஸோ எம்சி ஒரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணலாம். இப்போ கிவன்ல நான் எம்சி மட்டும் எழுதிருக்கேன். 125 பிளஸ் 10 into x மைனஸ் x square by 9. இப்போ காஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? இன்டிகிரேஷன் ஆஃப் எம்சி into dx கண்டுபிடிக்கணும். பிளஸ் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் எம்சி அப்ளை பண்ணலாம். 125 plus 10 into x minus x square by 9 into dx. 125 into x plus 10x 10x square 1 plus 1 by 2
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தா 2 plus 1 3/3 ஆல்ரெடி ஒரு 9 இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு பிளஸ் கான்ஸ்டன்ட் ஒரு டேர்ம் கிடைக்கும். சரிங்களா? c is equal to 125x plus 10x square by 2 minus x cube by 3 into 9 plus k. 2 டேபிள்ல 2 1 time 2 5 time இது மட்டும் கேன்சல் ஆகும். அப்ப c ஓட வேல்யூ 125x plus 5x square minus x cube by 27 கிடைக்கும். plus k. இதான் காஸ்டோட ஃபங்க்ஷன். இப்ப இதுல நமக்கு ரெண்டு விஷயம் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 250. ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்ப அப்ளை பண்ணணும்னா when x equal to 0 யூனிட் வைஸ் எதுவுமே இல்ல அப்படின்ற போது c ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப x இருக்கிற இடத்துலலாம் 0. 125 into 0 plus 5 into 0 minus x இருக்கிற இடத்துலயும் 0 தான். 0 cube by 27 plus k மட்டும் இருக்கும். ரைட்டா? இப்ப இது எல்லாமே 0 ஆயிடும். பேலன்ஸ் நமக்கு k மட்டும் இருக்கும். அண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 250 which is equal to k ன்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? for 15 units c ஓட வேல்யூ என்ன? காஸ்டோட வேல்யூ என்ன? when x equal to 15 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் k வேல்யூ இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் மெயின். k வேல்யூ இருந்தா தான் c வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். therefore c is equal to 125 into x இருக்கிற இடத்துல 15 plus 5 into 15 square minus 15 cube by 27 plus இப்ப k இடத்துல 250 எழுதணும். சரியா? 125 into 15 பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும்? 1875. 15 into 15 225 into 5 1125. 15 cube 3375 by 27 plus 250. இப்ப இத சால்வ் பண்ணாலே போதும் இல்லையா? இத முதல்ல ஆட் பண்ணலாம். 0 0 பேலன்ஸ் 1 திருப்பி 0 பேலன்ஸ் 1 3000 கிடைக்குது. மைனஸ் இதை நான் கேன்சல் பண்ணனா எனக்கு 125 கிடைக்கும். பிளஸ் 250. 250ல இருந்து 125 மைனஸ் பண்ணா 125 தான். அப்ப 3125 தான் ஆன்சர். காஸ்ட் வந்து 3125 ஃபார் 15 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ருபீஸ் சிம்பிள் கண்டிப்பா எழுதணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். The marginal revenue function for a firm is given by MR is equal to 2 by x plus 3 minus 2x by x plus 3 whole square plus 5. Show that the demand function is P is equal to 2 by x plus 3 plus 5. Show that நம்மள prove பண்ண சொல்றாங்க. சரிங்களா? எனக்கு marginal revenue கொடுத்துட்டு நம்மளோட டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து 2 by x plus 3 plus 5ன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மார்ஜினல் ரெவென்யூல இருந்து ரெவென்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் நம்ம டிமாண்டுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ஸோ given MR is equal to 2 by x plus 3 minus 2x by x plus 3 whole square plus 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணோம் இல்லையா? ரெண்டு சைட்ல இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம். MR is equal to integration of 2 by x plus 3 minus 2x by x plus 3 whole square plus 5 into dx. So MR integrate பண்ணா R. First termல 2 வந்து constant and 1 by x இருக்கிறது எப்படி எழுதிக்கலாம்? log x plus 3 minus 2 constant வெளியே எடுத்துடலாம். x by நான் இப்போ இதை integrate பண்ணல. x by x plus 3 whole square plus 5 integrate பண்ணா 5x plus constant k முன்னாடி ஆட் பண்ணிடலாம். இந்த வேல்யூவை இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு நான் அடிஷ்னலாக +3 ஒன்று -3 ஒன்று ஆட் பண்ண போகிறேன். +3 ஒன்றும் -3 ஒன்றும் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம தான் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ப்ரீவியஸ் வேல்யூக்கு எந்த சேஞ்சஸும் வராது. நெக்ஸ்ட் லைனில் இதை ரெண்டாக பிரிக்க போகிறோம். சரிங்களா? R is equal to 2 times of log x plus 3 minus 2 காமனா வெளியே எடுத்துட்டு இந்த இன்டகிரேஷனை ரெண்டா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் x plus 3 by x plus 3 whole squareனும் அப்புறம் -3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டு 1 by x plus 3 whole squareனும் மாற்றி எடுத்துக்கிறேன். சரிங்களா? plus 5x plus k அப்படியே இருக்கு.
இப்போ நெக்ஸ்ட் லைன்ல தனித்தனியா இன்டகிரேட் பண்ணலாம். இதை தனியா இன்டகிரேஷன், இது தனியா இன்டகிரேஷன். அப்ப r is equal to 2 times of log x plus 3 minus 2 times of இதுல ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடும். அப்போ 1 by x plus 3 இருக்கும். இந்த டேர்ம் எப்படி மாத்தி எழுதணுமோ அதேதான், log x plus 3 ரைட்டா, மைனஸ் 3 இன்டகிரேஷன் ஆஃப் x plus 3 பவர்ல மைனஸ் 2ன்னு எழுதிக்க போறேன். கீழே இருக்கிறத மேல கொண்டு வரேன். சரியா, பிளஸ் 5x plus k. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல இந்த மைனஸ் 2 உள்ள கொண்டு போயிடலாம், which is equal to 2 times of log x plus 3 minus 2 log x plus 3 minus into minus plus 2 3s are 6. இப்போ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம், x பவர்ல n. அப்போ x plus 3 minus 2 plus 1 minus 1 டைரக்டா எழுதிக்கலாம். டிவைடட் பைலையும் மைனஸ் 1 தான் கிடைக்கும், பிளஸ் 5x பிளஸ் k. இப்போ அடுத்த லைன் இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா. பேலன்ஸ் 6 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 பவர்ல இன்வர்ஸ் இருக்கனால நான் எக்ஸ் பிளஸ் 3 கீழே எழுதிக்கிறேன், மைனஸ் 1 6 பக்கத்துல கொண்டு வரேன், பிளஸ் 5x பிளஸ் k. இதுதான் நம்ம ரெவென்யூட வேல்யூ. கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க, ஷோ தட் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் இஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா p இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ். அப்போ ஆரோட வேல்யூல k வேல்யூ கண்டுபிடிக்கணும். k வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா when x யூனிட் 0 இருந்தா ஆரும் 0வா இருக்கும். அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 பை 0 பிளஸ் 3 பிளஸ் 5 இன்டூ 0 பிளஸ் k. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 பை 3ன்னு கிடைக்கும், பிளஸ் k. 3ஆல கேன்சல் பண்ணலாம், 3 2s are 6. இப்போ மைனஸ் 2 அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா k இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 2ன்னு கிடைக்கும். சரியா, இது மைனஸ் 2 மைனஸ் இருக்கு, ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போனா பிளஸ் 2. இப்போ எடுத்துட்டு வந்து இது ஆரோட வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். therefore r is equal to minus 6 by x plus 3 plus 5 into x plus k இருக்கிற இடத்துல பிளஸ் 2ன்னு எழுதுறேன் நான். சரியா, இப்போ இது முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், டிமாண்ட் ஃபங்க்ஷன் p. நெக்ஸ்ட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் p கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், r by x. therefore p is equal to r ஓட வேல்யூ என்னென்ன, மைனஸ் 6 by x plus 3யா, மைனஸ் 6 by x plus 3 plus 5x plus k ஓட இடத்துல 2 இருக்கு. இப்போ இது டினாமினேட்டர்ல x இருக்கிறதுனால நான் எல்லா டினாமினேட்டர்லயும் x ஆட் பண்ணும், x x. கிளியரா, இப்போ இந்த x இந்த x என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ண போறோம், மைனஸ் 6 by x into x plus 3 plus 2 by x. x இருக்கிறதெல்லாம் முன்னாடி கொண்டு வரேன், plus 5. இப்போ இதை எல்சிஎம் எடுத்தாதான் முடியும். அப்போ x இருக்கு, x plus 3 இல்ல, ஸோ இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3ன்னு மாத்திக்கலாம். அப்போ மைனஸ் 6 பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் 5. இப்போ இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்க, மைனஸ் 6 பிளஸ் 2 இன்டூ எக்ஸ், 2x 2 3s are 6 divided by x square plus 3x plus 5. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல என்னெல்லாம் சால்வ் பண்ணலாம், பிளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல், 2x டிவைடட் பை இது ரெண்டுத்துலயும் x இருக்கு, அப்போ x வெளியே எடுத்துடலாம், x பிளஸ் 3ன்னு கிடைக்குமா, பிளஸ் 5 இருக்கா, x என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் 2 பை x பிளஸ் 3 கிடைக்கும், பிளஸ் 5 கிடைக்கும். இதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. p is equal to 2 by x plus 3 plus 5. ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.